27 ஆண்டுகள் 9 மாதம் சிறப்பாக பணிபுரிஞ்சு பணியை நிறைவு பெற்றுள்ளேன். மேலும் எங்கள் அப்பா தவுள் பிரமாதமாக வாசிப்பாங்க. அவங்களோட போய் நானும் வாசிப்பேன். சிறிது காலங்கள் அப்படியே விட்டாச்சு. அப்புறம் இப்போ காலங்கள் முடிஞ்ச பிறகு காவல்துறைக்கு ஓய்வு பெற்ற பிறகு திரும்பவும் அந்த தவுள் உபகரணங்கள் எங்கள் அப்பா செய்வாங்க. அதை பார்த்துக்கிட்டு நானும் இப்போ நல்லா செய்கிறேன். மேலும் நான் கச்சேரிக்கு நிறையா போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பான பேர் வாங்கியிருக்கேன். நிறைய வெகுமதியெல்லாம் வாங்கியிருக்காங்க. நான் தட்டே வித்தியாசமாக செய்கிறேன். எல்லோரும் இரும்பு வலையில் செய்கிறாங்க, நான் மர வலையில் செய்கிறேன். உதாரணம் பாருங்க, இது மர வலை. இது 2 லேயரு. இது சுமார் ஒரு 2.5 கிலோ வெயிட்டு. உயரம் 83 mm. 83 mmனா 4.25 இன்ச்சு உயரம், சென்டிமீட்டர் உயரம். இது தட்டு நான் செய்கிறேன். இது ஃபிட்டிங் சூரிய கோஷம் போடணும். சூரிய கோஷம் தட்டு நல்லா இருக்கும். அவங்க பிரிக்கும் போது தட்டு இந்த மாதிரி சமமாக ஓடிடும். அப்படி ஓடுதுன்னா திருப்பி இந்த தட்டு வேறு புதுசாக தரப்படும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி ஒன்று செய்கிறோம். இடையில உள்ள கம்பி வச்சு செய்கிறோம். இதுவரைங்க கம்பி வச்சு இதனால சீடின்னு சொல்கிறாங்க. அது தவறு. ஒன்றும் இல்லை, அதே மரவலை தான். மரவலையில் உள்ள ஒரு கம்பி வச்சு செய்கிறோம். இதனுடைய வெயிட் 3.25 kg. 3.25 kg. இதுவும் அதுக்கு உள்ளது தான். ரெண்டாச்சு. மூணாவது, அதே இதில் சாதாரணமான வேலை செய்கிறோம். சாதாரணமான உயரம். இந்த உயரம் 63 mm. இது 63 mm. சாதாரண தட்டு கொஞ்சம் மேலே வரவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்காக இதுமாரி செய்கிறோம். நாலாவது இது ஒரு பைப்பு. இது ஒரு மரம். இதில் ஒரு 6 நடையிலிருந்து 8 நடையில் தட்டு சொல்லலாம். இது சிம்பிள் வாசிக்கக்கூடியது. உடனே மேலே வந்துடும். இதனுடைய உள்ளளவு 12.25. ஏன்னா சிம்பிள் வந்தால் கை நீட்டி கூடாதுங்கிறதால 12.25 செஞ்சுருக்கோம். இதனுடைய வெயிட்டு 3/4 kg தான். 3/4 kg. எவ்வளோ நேரம், எத்தனை மணி நேரம்னாலும் நீங்கள் மாட்டிட்டு நிற்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் தொப்பி. இந்த தொப்பி 1/4 கிலோ வெயிட். இது 1/4 கிலோ வெயிட்டு. இதில் ஆட்டுத்தோலும் செய்கிறோம், காணத்தோலும் செய்கிறோம். இது மரத்தால் ஆனது. இதில் உட்டு கிடையாது. மரத்தால் ஆனது. இதில் உட்டு கிடையாது. டைரெக்டாக மரம், அப்புறம் சொரவாறு, அப்புறம் பசை தான். அதனால் ஒரு 25 முறையிலேருந்து 30 முறை கூட நீங்கள் இதை செய்யலாம். இதில் கம்மியாக இருந்துச்சுனாக்கா, ஏதாவது ரிப்பேரோ உடஞ்சி போச்சுனாக்கா உடனே அதை அனுப்பிச்சுட்டிங்கன்னா புதுசாக நான் தருவேன். ஆனால் மனசாட்சி இல்லாமல் 25 நடைக்கு மேலே நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு சொல்லணும். இதனுடைய வெயிட் 1/4 kg. சுதி சேரும். கரெக்டாக சாயங்காலம் படிக்க வச்சு நைட்டாக படிக்க சுதி சேரும். இதனுடைய வேலை இதுதான். சீடி தயார் பண்ணுறோம். சீடி நம்பர் 1 சீடி. இந்த சீடி மொத்தமாகவும் செய்வோம், மெலிசாகவும் செய்வோம், நடுத்தரமாகவும் செய்வோம். நீங்கள் எப்படி செய்ய சொல்கிறீங்களோ அதுக்கு ஏதுவாகவும் நாங்கள் செய்வோம். இது அப்புறம் இந்த ஃபிட்டிங். இது 2.5 கிலோ வெயிட். இதனுடைய வெயிட்டு 2.5 கிலோ வெயிட்டு. 10 வருஷம் கேரண்டி. 10 years. இதில் எது ஆனாலும் உடனே திருப்பி நான் புதுசாக கொடுத்துருவோம். 10 வருஷம் கேரண்டி. இதனுடைய உயரம் 86 mm. 86 mmனா 4.5 சென்டிமீட்டர் உயரமாக இருக்கும். 4.5 சென்டிமீட்டர் உயரமாக இருக்கும். வச்சு காமிக்கிற பாருங்க. எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்க. நீங்களே பாருங்க. இல்லை பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு உயரமாக இருக்கும். எந்த காலத்துக்கும் தட்டு மேலே வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. கண்டிப்பாக மேலே வராது. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதான் சொல்லுங்கள். இந்த தட்டானது இந்த லேயர் தான் செய்கிறோம். இது 2 லேயர். நிறைய பேர் நிறையா சேர்த்து செய்கிறாங்க. இது 2 லேயர். இது ஒரு 7 முறையிலேருந்து 10 முறை நீங்கள் தட்டு சொல்லலாம். அதுக்கு இடையில இது ரிப்பேர் ஆகி போச்சு, உடஞ்சி போச்சு, ஏதாவது ஆச்சுன்னா உடனே புதுசாக தந்துடுவேன் நான். எனக்கு இதை அனுப்பணும். நீங்கள் அனுப்புனீங்கன்னா தருவேன். இந்த தட்டு இதில் செய்கிறது தான். 83 mm இருக்குது உயரம். மேலும் இந்த தட்டு கிழிஞ்சு போச்சு, வாங்கி போச்சுன்னா இது என்ன சொல்கிறாக்கா, இந்த வலையை என்கிட்ட கொடுத்துடணும். வலையை கொண்டா கொடுத்தீங்கன்னாக்கா தோலுக்கும் செய்கூலியும் தான் காசு. வலையை திருப்பி எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா, இந்த வலை திரும்பி எனக்கு வந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்னா மறுபடியும் செய்கிறது. வலை நடந்தது நான் 10 முறை தெரியும். ஆகையினால மறுபடியும் இந்த தோலுக்கும் நான் செய்கிற கூலிக்கும் எனக்கு காசு கொடுத்தா போதுமானது. முதல்ல ஒரு கூடு செஞ்சேன். இந்த கூடு ஃபஸ்ட்டு செஞ்சேன். இதனுடைய மெட்டீரியல்ஸு நல்லா இல்லை. இந்த மெட்டீரியல் நல்லா இல்லை. திரும்ப மறுபடியும் 2வது முறை செஞ்சேன்.
இதுவும் சிம்மாவில் தான் இருந்துச்சு. இது தெரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 3வது ட்ரை பண்ணேன். 3வது ட்ரை பண்ணி 2 50 ரிசல்ட் செஞ்சுருக்கேன். தட்டு 3/4 அப்படி இருந்தாக்கா 3 அப்படி சத்தங்க இருக்கும். 1/2 அப்படி இருந்தால் 3/4 அப்படி சத்தங்க இருக்கும். நல்லா கேரண்டி உள்ளது. தெரிக்காது, உடையாது, ஒன்றும் செய்யாது. காற்று போகக்கூடிய தன்மை உடையது. காற்று போகக்கூடிய தன்மை உடையது. இங்கே பாருங்க, எவ்வளோ நாள் உடச்சிக்கலாம். கையில் வந்து போட்டுக்கிறதே தெரியாது. கூடு கையில் இருக்கிறதே தெரியாது. பாருங்க நல்லா அருமையான கூடு. ரேட்டு 600 ரூபாய் தான். இதனுடைய விலையே 600 ரூபாய். முன்னாடி வாயால் பாட சொல்லியிருப்பாங்க. இந்த வாயால் பாட சொன்ன பிறகு இந்த ஜாதக கட்டணம் இருக்கும். இது பேர் ஜாதக கட்டம். இந்த ஜாதக கட்டம் இல்லாமல் தமிழ் வாசிக்கிறது கஷ்டம், வாசிக்க முடியாது. இது ஜாதக கட்டம். இதுக்கு பேர் கொட்டாப்படின்னு பேர். இந்த கொட்டாப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தொப்பி பக்கம். சில பேருக்கு ரைட் சைடில் வரும், சில பேருக்கு லெஃப்ட் சைடில் வரும். இது தொப்பி பக்கம். இதை முதல்ல எப்படி உட்காரணும்னு கேட்டால், இதை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த காலை தூக்கி போடணும். இந்த காலை தூக்கி போட்டு இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு தொப்பி பக்கம் எனக்கு சோத்து கை, எனக்கு வலது பக்கம். அதனால் நான் பாருங்க இதை மாரி இருக்கணும். வலது கைக்கு வந்து இருக்குது. ஒரு சின்ன ஆவர்த்தம் வாய்ச்சி காமிக்கிறேன். இதை தான் டெய்லி காலையில் ஒரு 5 to 6 பண்ணணும். வாசிக்கவா? இதுவும் ஒரு ஆவணம் வாய்ச்சி காமிக்கிறேன். இந்த மாரி தான் நீங்கள் டெய்லி காலையில் 5 to 6 வாசிச்சிங்கன்னா, வெறுங்கையால் தான் வளர்ந்தலை வாசிக்கணும். இந்த கொட்டாப்படினால நல்லா அழுத்தம் திருத்தமாக அடிக்கணும். இது வாசிச்சுட்டு போய் தவளில் வாசிச்சிங்கன்னா சொல்லு வந்து தெளிவாக பேசும், அழுத்தம் திருத்தமாக பேசும். நம்ம வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து தவளையும் வாசிக்கக்கூடாது. டெய்லி தான் இது ஜாதகம் பண்ணணும். நாளைக்கு கச்சேரிக்கு வந்தாக்க இன்றைக்கி ஜாதகம் பண்ணுறோன்னா நாளைக்கு கச்சேரி சிறப்பாக வாசிக்கணும். இது நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். உள்ளே இருக்கிற மரம் வந்து தேக்கு மரம். உள்ளே இருக்கிறது பியூர் தேக்கு. இது வந்து 2 பலகை. இதில் தோலில் செய்கிறோம். இது நாங்கள் விற்கிறோம். இது சிலம்பு வைக்கிறோம். இதனுடைய விலை 1250 ரூபா. இது வந்து ஒரு 50 வருஷம் கேரண்டி. 50 வருஷத்துக்கு எந்த விதமான கிடையாது. டெய்லி வாசித்தா 50 வருஷத்துக்கு கேரண்டி. சரிங்களா? இல்லாத படங்களுக்கு ஓரளவு சும்மா கொடுக்குறது நாங்கள் விருப்பமாக கொடுக்குறோம். இந்த ஆருத்திரன் இசைக்குடியில் ஒரு முக்கியமான தகவல், இங்கே எல்லாமே ஒரிஜினல் சாமான். அந்த சாமான் கொஞ்சம் பேர் ரிப்பேர் ஆனால் கூட, அந்த பொருள் ஏதாவது கெட்டு போனால் கூட உடனே ரீப்ளேஸ் பண்ணி தரப்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 2வது தவுள் ஃபிட்டிங் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா எல்லாமே இலவசமாக தான் பண்ணிவிடுறோம். தவுள் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன சாமான் கொண்டு வரீங்களோ அதை அப்படியே வச்சு ஃப்ரீயாக பண்ணி தருவோம். ஃப்ரீயாக இந்த ஆருத்திரன் இசைக்குடியில் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். இனிமேவும் பண்ணுவோம். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த வில் திராஸ் வருங்க கரெக்டாக 0ல் இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு 0. அடுத்தது இப்போ நாங்கள் தயார் பண்ணுற தட்டு
83 சென்டிமீட்டர் உயரம், 83 mm உயரம். இதை போட்டு கம்மியில் பாருங்கள். இந்த தட்டினுடைய வெயிட் வந்து 2.5 கிலோ, சரியாக 2.5 கிலோ. இந்த தட்டினுடைய உயரம், அதாவது இதனுடைய உயரம் வந்து 82 mm, 82 mm. இதனுடைய வெயிட் வந்து 3.5 கிலோ. இதனுடைய வெயிட்டு 3.5 கிலோ. இதில் எல்லோரும் ஒரு பைப்பை போட்டுட்டு சிடி ஃபிட்டிங், சிடி தட்டு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. மர வலையில் ஒரு இரும்பு பைப்பு போட்டால் உயரம் வருது. இது 80 mm உயரம். இதனுடைய உயரம் 80 mm. இதனுடைய வெயிட்டு வந்து 3.5 kg, 3.5 கிலோ வெயிட்டு. சரிங்களா? இதெல்லாம் சூரிய கவசம் வச்சு தான் படிய வைக்கணும். இது சிடி ஃபிட்டிங். இந்த சிடி ஃபிட்டிங்குடைய வெயிட் வந்து 2.5 kg, சரியாக 2.5 கிலோ. இது 10 வருஷத்துக்கு கேரண்டி. இந்த ஃபிட்டிங் மாத்திரம்தான். இது 10 வருஷத்துக்கு கேரண்டி. 2.5 கிலோ வெயிட்டு. நல்லா சுகமாக இருக்கும். யார் சிடி போட்டாலும் எல்லா செடியும் இதுக்கு பொருந்தக்கூடிய தன்மையுடையது. இதில் 3 கலர் போடலாம். இது ஒரு கலர் போட்டிருக்கோம். இந்த தொப்பி வந்து 1/4 கிலோ. இது மரத்தால் செய்யப்பட்டது. இதில் மேலே சொரவாறு, இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. சொரவாறு அடுத்தது பசை தான், பசை அடிக்கிறது தான். ஃபெவிகால் கிடையாது, ஒன்றும் கிடையாது.